இவங்க என்னைக்குமே திருந்த போறது கிடையாது. இவனுங்க எப்பவுமே இப்படிதான் இருக்க போறானுங்க. பாகிஸ்தானுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இத ப்ரூவ் பண்ற விதமா தான் திரும்பியும் பாகிஸ்தான் நம்மள அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப நேத்து தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெரரிசம் கேம்பா ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அதெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல 9 இடங்கள்ல வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அட்டாக்க நடத்துறாங்க. இதுக்கு இப்ப பதிலடி நாங்க கொடுப்போம். பதிலடி கொடுக்கிற விதமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் அப்பாவி ஜனங்களை திரும்பவும் ஒரு 13 அப்பாவி ஜனங்களை வந்து பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல எல்ஓசி பார்டர் அது அந்த இடத்துல வந்து திருப்பி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்பதான் 26 அப்பாவி ஜனங்களை கொண்டு குவிச்சாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் 13 பேத்துல அதுல முக்கியமா சொல்லணும்னா 4 குழந்தைங்க அப்பாவி ஜீவங்க அப்பாவி குழந்தைங்க அவங்களையும் கொண்டு குவிச்சிருக்கானுங்க. இப்ப இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். 26 அப்பாவி ஜனங்களை வந்து கொண்டு குவிச்சானுங்க பகல்காம்ல அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் நம்ம சிந்தூர் ஆபரேஷன் ஒன்று நடத்தணும். அதுவும் இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வெக்கமே இல்லாம இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்லாம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா நாங்களும் இந்தியன் கவர்மெண்டோட பிளேன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேன் வந்து வீழ்த்திட்டோம். சடனா இந்த அட்டாக்க பண்ணாங்க. ஆனா நாங்களும் சும்மா இல்ல. நாங்க உடனே அதை வந்து 5 பிளேன்களை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இப்ப கொடுத்திருக்காங்க.